வெங்காய சட்னி செய்யலாங்க. அதுக்கு நான் கடலப்பருப்பு, பூண்டு ஒரு 10 பல் போட்டேன். இல்லை வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி வந்துடலாம். வரமிளகா ஒரு 5 மிளகா போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். கடலப்பருப்பு வெங்காயம்லாம் நல்லா வெந்தப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்திடலாம். நான் ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொஞ்சமாக தேங்காய், புளி கொஞ்சமாக சேர்த்து ஆற வச்சு நம்ம வதக்கிடலாங்க. தோசைக்கு, சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். புளி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. ஆறுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான உப்பு போட்டாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னிக்கு தோசை செஞ்சுருக்குறேங்க. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மொந்தமாக சுட்டு இது தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது.